போதை அடிமைகள், மன இறுக்கத்தால் மனம் தளர்ந்தவர்கள், செல்போன் தொடுதிரைகளில் மூழ்கி கிடப்பவர்கள், இவர்களிடம் மாற்றம் ஏற்படுத்துவதற்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் சிறப்பு மறுவாழ்வு மையம் தொடங்கப்பட்டுள்ளது. அதன் செயல்பாடுகள் என்னென்ன பார்க்கலாம். மது பழக்கத்தால் ஏற்படும் மன உடல் ரீதியிலான பாதிப்புகள், பணிச்சுமையால் ஏற்படும் மன இறுக்கம், ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு அடிமையாதல், இவ்வாறான பிரச்சனைகளில் சிக்கி தவிப்போரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக மனச்சோர்வு, ஆளுமை இயல்பில் மாற்றங்கள், மன சிதைவு, தற்கொலை எண்ணம், நரம்பியல் அறிவாற்றல் கோளாறு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இவ்வாறானவர்களின் நலன் கருதி கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கலங்கரை என்ற பெயரில் தனி சிகிச்சை பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. 20 படுக்கைகள் கொண்ட இந்த மையத்தில் ஆண்களுக்கு 15, பெண்களுக்கு 3 மற்றும் குழந்தைகளுக்கு 2 என்ற விகிதத்தில் தற்போது ஒதுக்கப்பட்டுள்ளன. இதற்காக மருத்துவ ஆலோசகர் நியமிக்கப்பட்டுள்ளார். சிறப்பு நூலகம், விளையாடுவதற்கு சதுரங்கம், கேரம் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களும் இந்த மையத்தில் வழங்கப்பட்டுள்ளன. இதுபோன்ற மருத்துவ முறைகளுக்கு தனியார் மருத்துவமனையில் ஆயிரக்கணக்கில் பணம் செலவாகும் நிலையில் இங்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது. போதை பழக்கத்தில் இருக்கிறவங்க அதில் நம்ம அட்மிட் பண்ணி அவங்கள ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள வெளி கொண்டு வந்தால் கூட திருப்பியும் அந்த பழக்கத்துக்கு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையில் நம்ம அவங்கள எப்படியெல்லாம் அணுகணும், அதாவது அவங்கள திருப்பியும் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கான கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு சைக்காலஜிஸ்ட் அண்டு சோஷியல் ஒர்க்கர் அவங்கெல்லாம் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். மொத்தம் 21 நாட்கள் என்கிற அடிப்படையில் இந்த மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சை கொடுக்கப்படுகிறது. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு அடிமையான குழந்தைகளுக்கும் மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. குழந்தைங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்நெட்டு கேமுக்கெல்லாம் அடிக்ஷனாக வர்றாங்க. அந்த அடிக்ஷன் வரும்போது அவங்க அதுலேயே மூழ்கி போயிடுறாங்க. மூழ்கி போகும்போது அவங்களுக்கு வேறு ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் இருக்குது. ஒன் திங் பார்த்தீங்கன்னா அதனால அதுலேயே விளையாடிட்டு இருக்கிறதுனால மற்ற ஆக்டிவிட்டீஸ் விளையாடுறது அதெல்லாம் இருக்கிறதில்ல. ஒபிசிட்டி கூட, சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி வரலாம். மோரோவர் அவங்க படிப்பில் கவனக்குறைவாக இருக்கலாம். இந்த மாதிரி தாட்ஸ் வரும்போது அவங்களுக்கு அது இல்லாமல் இருக்க முடியறதில்ல சில குழந்தைகள்னால. அதனால டிப்ரெஷன், அதையும் மீறி பேரண்ட்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சாங்கன்னா அதனால டிப்ரெஷனுக்கு போகிறாங்க, அரகண்டாக மாறிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வருது. அவங்களையும் நம்ம இந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண முடியும். இங்கு சிகிச்சை பெறுபவர்கள் வீடு திரும்பிய பிறகும் முறையாக வாராந்திர அடிப்படையில் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படுகின்றனர். மன இறுக்கத்தில் இருப்பவர்களை அரசு மருத்துவமனையிலேயே கிடைக்கும் இதுபோன்ற இலவச சேவைகளை பயன்படுத்தி மீட்டெடுக்க வேண்டும் என்பது மருத்துவர்கள் ஆலோசனையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் பிரவீன்.